சரக்கு வாகனங்களில் விதிமீறிய பயணங்களால் தொடரும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் காதர் மைதீன். சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என்பதுதான் மோட்டார் வாகனத்துடைய விதி. ஆனால் குறைந்த செலவில் அதிக அளவிலானோர் பயணம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கிராம பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதி எங்குமாக இருந்தாலும் அவர்கள் அந்த சரக்கு வாகனத்தை தான் பயன்படுத்துகின்றார்கள். அப்படி சரக்கு வாகனத்தில் பயணம் செய்கின்ற போது ஏற்படுகின்ற விபத்தின் காரணமாக பலரும் உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதேபோல்தான் கடந்த மாதம் 12ஆம் தேதி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை அருகே வளநாடு கைகாட்டி என்ற இடத்தில் ஆட்களை ஏற்றி சென்ற சரக்கு வேன் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தான் 11 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் படுகாயமடைந்தனர். இந்த கோர விபத்திற்கான காரணம் என்னவென்றால் அந்த சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி சென்றதுதான். இப்படி ஏற்படுகின்ற விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கூட வழங்க முடியாது. ஏனென்றால் சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் செல்வது சட்டப்படி குற்றம். அப்படி மோட்டார் வாகன சட்டங்களில் கூட ஏற்றிச் செல்லக்கூடாது என்பதுதான் அதன் விதி. ஆகவே அந்த ஆபத்தை உணராமல் செல்லுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டும் கூட எந்தவித பயமும் இல்லாத நிலை ஏற்படுகின்றது. ஆகவே அதை தவிர்த்திட வேண்டும் என்றால் பொதுமக்கள் இதுபோன்ற சரக்கு வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்திட வேண்டும், ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதேபோல் போக்குவரத்து போலீசாரும் நெடுஞ்சாலை போலீசாரும் இதுபோன்ற சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் சென்றால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வாகனத்தை பறிமுதல் செய்தால் மட்டுமே இதுபோன்ற சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் செல்வதை தவிர்த்து உயிரிழப்புகளை தடுக்க முடியும், விபத்துகளினுடைய எண்ணிக்கை குறைக்க முடியும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது.